Jesus said, I am the way, the truth, and the life. God bless you. அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே, மறந்து போகாதே. அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே, நீ மறந்து போகாதே. உந்தன் சிலுவை தோளில் சுமந்தே உலகை வெறுத்தே அவரின் பின்னே பின்பற்றி போக மாட்டாயா? அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே, மறந்து போகாதே. ஏசாயா 53:5 வாசிக்கலாம். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் ஏற்கனவே தியானித்தது போல ஒரு 3 பிரதான காரியங்கள் இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக காயப்பட்டார், இரண்டாவதாக நொறுக்கப்பட்டார், மூன்றாவதாக தண்டிக்கப்பட்டார். காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். இந்த 3 உபாதைகளுக்குள்ளாக அவர் கடந்து போனது எது நிமித்தம் என்றால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். எப்படியாகிலும் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்து விட வேண்டும், அதை சம்பாதித்து கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய தண்டனை அவர் மேல் விழுந்தபடியினால்தான். ஆகையினால இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நமக்கு சமாதானம் வர வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் மீறுதலுக்குள்ளாக போவானானால் அவன் சமாதானத்தை இழந்து விடுவான். ஒரு மனிதன் அக்கிரம செய்கைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டானே ஆனால் அவனுக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்காது. ஒரு மேலோட்டமான ஒரு சமாதானம் இருக்குமே தவிர உண்மையாய் ஆழமான இருதயத்துக்குள்ளாக சமாதானம் காணப்படாது. ஏனென்றால் மீறுதல், ஏனென்றால் அக்கிரமம். ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? எப்படியாகிலும் நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்து விட வேண்டும், அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். முதல் நாள் மீறுதலை குறித்து நாம் தியானித்தோம். எப்படிப்பட்ட மீறுதல்? நியாயப்பிரமாணத்தை நாம் மீறிவிட்டோம். நியாயப்பிரமாணத்தை மீறினது பாவம். தேவன் கொடுத்த கட்டளைகள், தேவன் கொடுத்த வார்த்தைகள், நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டோம். இரண்டாவதாக நிபந்தனையை மீறிவிட்டோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் கொடுத்த நிபந்தனையை ஆதாம் ஏவாள் மீறிவிட்டார்கள், தெய்வ மகிமையை இழந்து போனார்கள். இந்த 2 மீறுதல்களின் நிமித்தமாக நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போனோம், சுகத்தை இழந்து போனோம்,
ஆனால் ஒரு கிருபை என்னவென்றால் 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறார் அவரிடத்திற்கு வரும் பொழுது. 2ஆம் நாள் நேற்றைய தினம் மாலை அக்கிரமம், முதல் நாள் மீறுதல், 2ஆம் நாள் அக்கிரமம். இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? நம்முடைய அக்கிரமங்கள் தான் நமக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கி விடுகிறது. ஒரு செப்பரேஷன் வந்துடுச்சு. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன். நமக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு பிரிவினை வந்து விட்டது. ஏன் இந்த பிரிவினை வந்தது? ஏன் ஆண்டவர் தூரமாய் போனார்? காரணம் நம்முடைய அக்கிரமம். 2வதாக, நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடார் என்று தாவீது தெளிவாய் சொல்லுகிறார். இந்த அக்கிரமம் நமக்கு என்ன பாதிப்புகளை கொண்டு வருகிறது? நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் சம்பாதித்த பாதிப்புகள் தான் இது. நல்லவைகள் அல்ல, எதிரானவைகள், சாதகமானவைகள் அல்ல, பாதிப்புகள். ஆனால் இதிலும் ஒரு கிருபை என்னவென்றால், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் அந்த அக்கிரமத்தையும் ஒரு விசை மன்னிக்கிறார், பாவத்தை மூடுகிறார், ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார், பாக்கியவானாய் நிறுத்துகிறார், பாக்கியவதியாக நிலைநிறுத்துகிறார். இன்றைக்கும் இந்த 3ஆம் நாள் செய்தியில் இதே வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த தழும்புகள் எங்கு ஏற்பட்டது பிரியமானவர்களே? சிலுவையிலே ஏற்பட்டது. போர்ச்சேவகன் ஒருவன் ஒரு ஈட்டியை எடுத்து விலாவை நோக்கி பார்த்து ஓங்கி குத்துகிறான். அந்த இடத்திலிருந்து ஒரு பிளப்பு ஏற்பட்டு இரத்தமும் தண்ணீரும் ஓடி வருகிறது. விலாவிலே ஒரு காயம் ஏற்படுகிறது. சிலுவையிலே அவருடைய 2 கரங்களையும் பிடித்து இழுத்து வைத்து ஆணிகளால் ஓங்கி அடிக்கிறார்கள். இந்த மணிக்கட்டு கிழிக்கப்படுகிறது, இரத்தம் பீரிடப்படுகிறது, நரம்புகள் நொறுக்கப்படுகிறது. சிலுவையிலே ஏற்பட்ட அந்த ஒரு காயங்கள் தழும்புகளாக மாறிவிடுகிறது. காயங்கள் தழும்புகளாக மாறுகிறது. நமக்கு தெரியும், ஸ்கூல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, இல்லைன்னா காலேஜ் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் நம்மளுடைய சரீரத்தில் எந்த இடத்துல ஏதோ ஒரு மச்சம் இல்லை என்றால் தழும்பு அது இருக்கிறதா, அதுதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். சின்ன வயசில் கீழே விழுந்திருப்போம், அடிபட்டு இருக்கும், ரத்தம் வந்திருக்கும், காயப்பட்டிருக்கும், சரியாகி இருக்கும். ஆனால் போட்ட அந்த ஒரு தையலினுடைய வடு பெரியவர்களானாலும் சரீரத்திலே இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இது தழும்பு, மறையாது, சரீரத்தில் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. தழும்புகள் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் கடைசி வரைக்கும் இருக்கிறது, அதை மாற்ற முடியவில்லை. இந்த தழும்புகள் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. இந்த தழும்புகளுக்குள்ளாக இன்றைக்கும் கர்த்தர் ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார், குணமாக்கும் வல்லமையை அவர் வைத்திருக்கிறார். 2025 ஆண்டுகள் முடிந்து போனாலும் இன்றைக்கும் அந்த தழும்புகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. நிறைய மெடிசன்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆஃப்டர் தட் எக்ஸ்பைரி டேட் நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாதிப்புகள், நமக்கு பிரச்சனை, அதை யூஸ் பண்ண கூடாது. ஆனால் தழும்புகளுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இல்லை. சிலுவையிலே அவர் தாம் ஏற்றுக்கொண்ட காயங்களின் நிமித்தம் ஏற்பட்ட அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. வசனத்துக்கு நோ எக்ஸ்பைரி டேட். தேவன் சம்பாதித்து வைத்த ரட்சிப்புக்கு, சுகத்திற்கு, தழும்புகளுக்கு, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு, ஆசீர்வாதத்திற்கு நோ எக்ஸ்பைரி டேட். அவர் வருகிற வரை, கிருபை இருக்கிற வரை, நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த தழும்புகள் சிலுவையில் ஏற்பட்டது. அந்த தழும்புகளில், விழாவில் ஏற்பட்ட அந்த தழும்புகளில் என் கையையும் அவருடைய கையிலே என் விரலையும் போட்டாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமா சொல்லுகிறார். இயேசு வந்தார்,
தங்களுக்கு தரிசனமானார் என்று சீஷர்கள் சொல்லும் பொழுது தோமா நம்பவில்லை. அவருடைய விழாவிலே என் கையை போடுவேன், அவருடைய கையில் என் விரல்களை வைப்பேன், அப்பொழுதுதான் நான் நம்புவேன், அப்பொழுதுதான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார். 8 நாளைக்கு பிற்பாடாக மீண்டும் சீஷர்கள் கூடியிருக்கும் சமயத்தில் இயேசு அவர்கள் நடுவே வந்து, கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது. இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது, ஆனால் அவர் நடுவே வந்து நின்றார். எந்த ஒரு பூட்டின கதவும் அவர் வருவதை தடுக்க முடியாது. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, இந்த ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, புகை போக முடியாத இடத்துக்கு கூட பத்திரிக்கைக்காரன் போவான் என்று. அப்படி எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடுவாங்களாம். ஆனால் அவர்கள் போக முடியாத இடத்துக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் எவ்வளவுதான் பூட்டப்பட்டு இருந்தாலும் கடந்து போகும். நாம் அதை விசுவாசிக்கிறோம். இந்த ஆமேன் பத்தாது, ரைட், இதுவும் பத்தாது, பட் உங்களை விட்டுடுறேன். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறையில் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். விழா, ஒரு மனிதனுடைய மூடப்பட்ட அந்த ஒரு உள்ளங்கை உள்ளே போகிற அளவுக்கு பிளப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய கையிலே ஒரு மனுஷனுடைய விரல் உள்ளே போகிற அளவுக்கு உள்ளே ஆழம் பகுதி ஏற்பட்டிருக்கிறது. இது சிலுவையிலே ஏற்பட்டது. இந்த தழும்புகள் குணத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், குணமாகிறோம். குணமாகிறோம், நாம் குணமாகிறோம். நீங்கள் குணமடைகிறீர்கள், நீங்கள் குணமடைவீர்கள். ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். சரி, எப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை குணமாக்க போகிறார், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்கள், எந்தெந்த விஷயங்களில் இருந்து ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மை குணமாக்குகிறார். முதலாவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. 3 காரியங்களை ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். முதலாவதாக சீர்கேட்டை குணமாக்குவேன், 2வதாக அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், 3வதாக என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு செய்திக்கு அடையாளமாக நமக்கு தேவையான பகுதி என்ன? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் குணம், ஆசீர்வாதம், சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருவது என்ன? நம்முடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குகிறார். நம்முடைய சீர்கேடான வாழ்க்கை, கோணலான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சீர்கேடான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் முதலாவதாக அதை குணமாக்குகிறார். சீர்கேடு என்றால் ஆங்கில வேதத்தில் சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பிரதானமாக சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம் என்னவென்றால் பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். அதுதான் ஒரு பிரைமரி பாயிண்ட். பின்மாற்றம். சீர்கேடு என்றால் பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். ஒரு மனுஷன் கிறிஸ்தனுடைய அன்பை ருசித்து கல்வாரிக்கு முன்பாக வந்து மனம் திரும்பி நான் செய்தது பாவம் என்று சொல்லி அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக திரும்புகிறது. அப்பொழுது அந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எதிராக அவனுக்கு செயல்படும் பொழுது அவன் அந்த பரிசுத்தத்திலே நிலை நிற்க கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். சில சமயம் என்ன நடைபெறுகிறது? சிலர் உறுதியாக இருக்கிறார்கள், சிலரால் நிற்க முடியவில்லை, வலிவி போகிறார்கள். கலப்பையின் மேலே கையை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்த்து விடுகிறார்கள். லோத்தின் குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவதாக சமபூமியில் எங்கும் நிற்க வேண்டாம், 2வதாக பின்னிட்டு பாராதே, 3வதாக ஜீவன் தப்பும்படி மலைக்கு ஓடிப்போ. இவர்கள்
சமபூமியில் எங்கும் நிற்கவில்லை. ஜீவன் தப்ப வேண்டும், மலையை நோக்கி ஓடுகிறார்கள், மேலான அந்த மேடு பகுதியை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் லோத்தின் மனைவி ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது என்னதான் நடக்கிறது பார்க்கலாம். இந்த சோதோமனுடைய விஷயங்களை விட முடியவில்லை, அதில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை விட முடியவில்லை. பின்னிட்டு திரும்பி பார்த்தால் என்னதான் நடக்கிறது பார்த்து விடலாம். பின்னிட்டு திரும்பி பார்த்தால் அதே நிமிஷம் அவள் உப்பு தூணானாள். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பின்னிட்டு பாராதே, பின்மாற்றத்துக்குள்ளாக போகாதே. இன்றைக்கு பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறவர்களுக்கு மீண்டும் ஒரு சிலுவையினுடைய அன்பு அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் மீண்டும் தேடி வந்து, உன் பின்மாற்றத்திலிருந்து நான் உன்னை மீண்டும் இழுத்து கொள்ளுகிறேன், நீ விழுந்து போனாய், அந்த இடத்திலிருந்து மீண்டும் நான் உன்னை எடுக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு அன்பை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், மீன் பிடிக்க போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம், நான் காலையில் சொன்னேன் வனாந்திரத்தை குறித்து. இன்றைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மெசேஜ் இருந்தது இல்லை, அந்த வனாந்திரம், ஆகார் வனாந்திரம். செகண்ட் சர்வீஸில் அந்த வயல்வெளியை குறித்து தான் பேசணும்னு இருந்தேன். ஆனால் யூத் மீட்டிங் கொஞ்சம் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் தொழுது கொள்வது எப்படி என்று பேச ஆண்டவர் உதவி செய்தார். மாஸ்டர் இன்னொரு வாட்டி என்னை கூப்பிடுவார், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, அப்போ அந்த வயல்வெளியை குறித்து பேசலாம். அந்த வனாந்திரம் ஆகார், அதிலே ஒரு பாயிண்ட் சொன்னேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். எந்த வனாந்திரத்தில், எந்த துருத்தியில் ஆகாருக்கு தண்ணீர் இல்லாமல் போனதோ அதே வனாந்திரத்தில் அதே துருத்தி மீண்டும் நிரப்பப்பட ஆண்டவர் அவளுக்கு கண்களை திறந்தால் ஒரு நீரூற்றை கண்டாள். அதே படகு, அதே வலை, அதே படகு, வலை, கடல், பேதுரு. லூக்கா 5:1 முதல் 11. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். வலை போட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுரு சைகை காட்டுகிறார் தன் கூட்டாளிக்கு, தனக்கு வந்து உதவி செய்யும்படி 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பேதுரு பிரமித்து ஆச்சரியப்பட்டான். நம்ப முடியல பேதுருவால. கெனசரேத் கடலை பொறுத்தவரை பகல் நேரத்தில் மீன்களை பிடிப்பது சற்று கடினமான விஷயம். ஒன்று சூரியனுடைய வெப்பம், 2வதாக சூரியனுடைய வெளிச்சம். ஆனால் எது முடியாதோ அதை முடிய செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவை தியான கூட்டங்களின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே எது முடியாமல் இருக்கிறதோ கர்த்தர் அதை முடிய செய்தருளுவாராக. பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஒரு அழைப்பு வருகிறது. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு எப்பொழுது அழைப்பு வரும் என்று யாராலும் கிரகிக்க முடியாது, ஊகிக்க முடியாது. ஆண்டவருடைய நேரம் வந்துவிட்டால் அந்த அழைப்பு நம்மை தேடி வருகிறது. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். வலையை விட்டார்கள், படகை விட்டார்கள், மீன்களை விட்டார்கள், எதுவும் வேண்டாம், அவர் போதும் என்று போனார்கள். ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி விட்ட படகை மறுபடியும் எடுத்து, விட்ட வலையை மறுபடியும் எடுத்து, வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கடலுக்கு மறுபடியும் போய் மீன் பிடிக்க போனார்கள். பேதுருவோடு கூட இன்னும் ஒரு 6 பேர் இருந்தார்கள். இன்னும் ஒரு 6 பேர். எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்களும் வருகிறோம். 7 பேரும் போறாங்க உள்ள. ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. திரும்பி வெறுமையாக வருகிறார்கள். இயேசு கரையிலே நிற்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், படகுக்கு வலது பக்கத்திலே வலையை போடுங்கள். படகுக்கு வலது பக்கத்திலே வலையை போட்டார்கள். இந்த ரைட் சைடு அப்படிங்கிறது எதற்கு அடையாளம் என்றால் ரைட் பொசிஷன். நாம் ஒரு ரைட் பொசிஷன்ல இருக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ராங் பொசிஷன்ல இருக்கக்கூடாது. ஒரு பர்ஃபெக்ட் பொசிஷன், ரைட் பொசிஷன்ல இருக்கணும்.
ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 16:8 தாவீது சொல்லுகிறார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார். பயப்படாதே என்று ஏசாயா 41 சொல்லியிருக்கிறார். 121 சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் வலது பக்கத்தில் அவர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். வலையை வலது பக்கமாக போடு. லூக்கா 5 அதிகாரத்தில் ஆழத்தில் போட சொன்னார். யோவான் 21 அதிகாரத்தில் வலது பக்கமாய் போட சொன்னார். 153 மிகப்பெரிய மீன்களை பிடித்தார்கள், அப்பொழுதும் வலை கிளியவில்லை. லூக்கா 5 அதிகாரத்தில் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், அதனுடைய கவுண்டின் தெரியல. ஆனால் யோவான் 21 அதிகாரத்தில் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். ஒரு வேத வல்லுநரின் கூற்றின்படி அந்த காலத்தில் உலகத்தில் 153 பலத்த ஜாதிகள் இருந்தது என்று ஒரு கூற்று. எல்லாரையும் உன் வலையிலே அவர் விழ வைப்பாராம். எல்லா வகையான ஜனங்களையும் உன் வலையிலே அவர் விழ வைப்பார். உன்னை தேடி வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் ராஜாக்களும் ஜனங்களும் நடந்து வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். எத்தனை கூட்ட ஜனங்கள் பூமியிலே ஆங்காங்கே எல்லைகளில் இருக்கிறார்களோ எல்லாரும் உன் வலையில விழும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஒன்றை தெரிந்து கொண்டார்கள், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். தான் மேல் சட்டை அணியாதவனாய் இருந்தபடினால பேதுரு கடலிலே குதித்தானாம். அவர்கள் திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ இவர்களிலும் அதிகமா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? பேதுரு பார்க்கிறான், என்னை சுற்றிலும் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, இந்த 6 பேரை காட்டிலும் நான் உம்மிடத்தில் அதிகமாக அன்பாக இருக்கிறேன், அதுல சந்தேகம் கிடையாது. இந்த 6 பேர் உம்மிடத்தில் அன்பாக இருப்பதை காட்டிலும் நான் அதிகமாக அன்பாக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இவர்களெல்லாம் விட்டுடு, இந்த கம்பேர் பண்றதெல்லாம் விட்டுடு. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இப்பொழுதுதான் பேதுரு தான் பின்மாற்றத்துக்குள்ளாக போனதையும், தான் ஒரு தவறு செய்து விட்டதையும், மனுஷரை பிடிக்க வேண்டிய நான் மீண்டும் மீன் பிடிக்க போனேன், என் சீர்கேட்டை ஆண்டவரே குணமாக்கும் என்பதற்கு அடையாளமாக நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி மன்னிப்பை கேட்கிறார். தேடி போகிறார், தேடி போய் குணமாக்குகிறார். அவன் வரட்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கவில்லை, தேடி போய் குணமாக்குகிறார். சிலர் இல்லை என்றால் அவர்களுடைய பொசிஷன்ல இன்னொருத்தர் ஆண்டவர் வைப்பார். ஆனால் சிலர் கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தான் வேண்டும் என்று ஆண்டவர் மீண்டும் தேடி போவார், மீண்டும் தேடி போவார். சவுல் இல்லை என்றால் தாவீது, ஆனால் தாவீது எனக்கு வேண்டும், மீண்டும் தேடி போகிறார், மீண்டும் தேடி போகிறார். யோனா வேண்டும், ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்து மீண்டும் வா அப்படிங்கிறாரு. யூதாஸ் இல்லை என்றால் அவனுடைய இடத்தை நிரப்ப இன்னொருவன் இருக்கிறான். ஆனால் பேதுருவே நீ எனக்கு வேண்டும், மீண்டும் தேடி போகிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருடைய சிலுவையின் அன்பு நம்மை தேடி வருகிறது, வந்து நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிறது. பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் குணமாக்குகிறார். முதலாவதாக நம்முடைய உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி, நமக்குள்ளாக காணப்படுகிற பின்மாற்ற விஷயங்கள், நமக்குள்ளாக காணப்படுகிற பின்மாற்ற காரியங்கள் ஆண்டவர் அந்த சீர்கேட்டை குணமாக்குகிறார். சிலுவை கொண்டு வருகிற மிக பிரதானமான முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்குள்ளாக ரட்சிப்பு. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 2 அனுபவம் நிச்சயம் தேவை. ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். 2வதாக கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் அவருக்குள்ளாக, அவர் நமக்குள்ளாக. வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள்ளாக, அவர் நமக்குள்ளாக. இன்றைக்கு நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாக சீர்கேடு காணப்படுகிறது, ஏதோ ஒரு பின்மாற்ற விஷயங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், மீண்டும் தேடி வருகிறார். உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தேனே,
உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தேனே, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று நான் தேடி வந்தேனே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் தான் பேதுருவை தேடி போகிறார். அந்த வெறுமையான படகை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த வெறுமையான படகிலே உட்கார்ந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இங்கே நல்ல ஒரு புல்பிட் இருக்கு, பாஸ்டர்மா சொல்லியிருக்கிறாங்க, தாய் வீட்டு செய்தோம் அந்த புல்பிட் அப்படின்ட்டு. அங்கே ஆண்டவருடைய புல்பிட் பீட்டர்ஸ் போட், அங்கு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த வெறுமையை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். வெறுமையான படகு, வெறுமையான வலை. சில சமயம் தேவன் நம்மை வெறுமையாக்குகிறார். ஏன்? அப்பொழுது அவருக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக. வெறுமையாக்கி அதற்கு அடுத்ததாக பிரமிக்கிற அளவுக்கு ஒரு நிறைவை ஆண்டவர் தருகிறார். அப்பொழுதும் இயேசுதான் தேடி போகிறார், இப்பொழுதும் அவர்தான் தேடி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய கண்கள் அவரை பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய கண்கள் நம்மை நம்முடைய தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் கண்டது. அப்பொழுதே அவைகளை அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். நாம் அவரிடத்திற்கு வரவில்லை, அவர் நம்மிடத்திற்கு வந்தார். இன்றைக்கு சிலுவை நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிறது. சிலுவையிலே அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளால் குணமாகிறோம். எதை ஆண்டவர் குணமாக்குகிறார்? நம்ம நிறைய யோசிச்சுட்டு மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணிடுறோம்? சுகம், சரீரம், அவ்வளோதான். ஆனால் சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குகிறார். பழைய வாழ்க்கை ஒளிந்து போவதாக, எல்லாம் புதிதாக மாறுவதாக. இந்த லென்ட் டேஸில் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படட்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்வோமாக. பழைய கோபங்கள், வைராகியங்கள், கசப்புகள் சிலுவையில் அறையப்படுவதாக. பழைய மனுஷன் ஒளிந்து போகட்டும். அதுக்காக இப்படி எடுத்துக்கொள்ளது. அப்போ புது கோபம் வரணுமா, புது வைராகியம் கிடையாது. பழைய மனிதன் சிலுவையில் அறையப்படட்டும், புதிய மனிதனை தரித்து கொள்வோம். சீர்கேடு குணமாவதாக. நம்முடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவார். ரெண்டாவதாக, ஒரு மனிதனுடைய சீர்கேட்டை, அவனுடைய பின்மாற்றத்தை ஆண்டவர் குணமாக்கி பேதுருவுக்கு மீண்டும், நான் உன்னை குணமாக்கி விட்டேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, எனக்கு பின்பாக வா என்று ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போனார். அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டார். சீர்கேடு குணமான பிற்பாடாக, நம்முடைய பின்மாற்ற வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீண்டும் தூக்கி எடுத்த பிற்பாடாக அடுத்து எதை குணமாக்குகிறார்? 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இதுதான் சரியான ப்ரொசீஜர். முதலாவதாக அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ரெண்டாவதாக தான் நோய்கள் குணமாகிறது. ஆண்டவர் முதலாவதாக ஆத்மாவை பார்க்கிறார், ஆத்மாவுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதற்கு அடுத்ததாக சரீரத்தில் வேண்டிய சுகத்தை, ஆரோக்கியத்தை தேவன் தருகிறார். இன்றைக்கு அநேகர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடி வருகிறார்கள், இம்மைக்குரிய தேவைகளுக்காக தேடி வருகிறார்கள். கடன் பிரச்சனை நீங்கினா போதும், கடன் பிரச்சனை நீங்கிடும், அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே கிடையாது. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் நீங்கினால் போதும், அது வரைக்கும் ஓடி வருவாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்க தெரியாது. பாஸ்டரா, அவர் பேர் பாஸ்டர் செபாஸ்டின் தானே, எஸ்ல தானே, கரெக்ட் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அது வரைக்கும் டெய்லி ஃபோன் வந்துட்டு இருக்கும். கல்யாணம் ஆகணும், இவங்களும் இங்கே ஜபிச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்திருக்கும், அது அந்த சாட்சி வந்தே இருக்காது. இவங்க இன்னும் ஜபிச்சுட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், குழந்தையோட வந்து நிற்பாங்க. அடப்பாவுமே, இம்மைக்குரியவைகளுக்காக தேடுகிறார்கள். நான் மீண்டும் வருகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம். ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த ஜனங்களை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தங்கள் இம்மைக்குரிய உலக பிரகாரமான தேவைகளுக்காக அவரிடத்தில் நெருங்கி வரவில்லை, தங்களுடைய வயிற்றுக்காக அவரிடத்தில் நெருங்கி வரவில்லை, எனக்கு இது வேண்டும் அது வேண்டற்காக அவரிடத்தில் நெருங்கி வரவில்லை. அந்த ஜனங்களை பாராட்ட வேண்டும். வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். எப்படியாகிலும் வசனத்தை கேட்க வேண்டும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். இந்த வருஷத்திலே
இந்த சிலுவை தியான கூட்டத்தின் காலங்களில் இருந்து நாம் இன்னும் அவரிடத்தில் நெருங்குவோமாக. ஒரு பழைய பாட்டு இருக்கு, இன்னும் கிட்டி நெருங்கி சேர வேண்டும் பிராணநாதா அப்படின்ட்டு. இன்னும் கிட்டி நெருங்க வேண்டும். ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள். தேவன் தொடுகிறார், ஆத்மாவை தொடுகிறார். அதற்கு அடுத்ததாக சரீரத்தை ஆண்டவர் தொடுகிறார். முதலாவதாக அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய சீர்கேட்டை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதற்கு அடுத்ததாக தான் நோய்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதற்கு அடுத்ததாக தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதம். 3 யோவான் 2 அதை தானே தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். முதலாவதாக ஆத்துமா வாழ வேண்டும். அதற்கு அடுத்ததாக தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். சிலர் என்ன செய்கிறார்கள், ஆத்துமா வாழ்கிறதோ இல்லையோ, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி என்று ஓடுகிறார்கள். ஆனால் நிலை பரிதாபமாக முடிந்துவிடும். ஆண்டவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது, உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், சீர்கேடு குணமாக வேண்டும், பின்மாற்றத்திலிருந்து மீண்டும் வர வேண்டும். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால இழுத்து கொள்ளுகிறேன், அவன் முக்கியம், அந்த ஆத்மா முக்கியம். நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். அதற்கு அடுத்த ஆசீர்வாதம், நோய்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார். முதலாவதாக சீர்கேட்டை குணமாக்கின பிற்பாடாக நோய்களை எல்லாம் கர்த்தர் குணமாக்குகிறார். சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய நோய்களில் இருந்து தேவன் நம்மை குணமாக்குகிறவராக காணப்படுகிறார். அந்த பலவீனங்களுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த வியாதிகளுக்கு உலகம் எந்த பெயரை கொடுக்கிறதாக இருந்தாலும், நம்முடைய ஸ்கேன் ரிப்போர்ட், நம்முடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எதுவாக எப்படியாக இருந்தாலும், ஒரு விஷயம், கல்வாரியினுடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இதில் பலவீனங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆவியானவர் தங்கி இருந்து மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நோய்கள் மேலெல்லாம் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். போதுமான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குவார். அந்த பலவீனம் நம்மை தீர்மானிக்காது, நீ இவ்வளவு வருஷம்தான் உயிர் வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் ஏற்கனவே காலங்களை முன்குறித்து தம்முடைய கைகளில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதையும் மீறி தேவன் நம்மை வாழ வைப்பார். நான் பிறக்கும் போது பிழைக்க மாட்டான் அப்படி தான் சொன்னாங்க. 18 பேர் என் கூட ஹாஸ்பிட்டலில், 17 பேர் செத்துட்டாங்க, நான் மட்டும்தான் பிழைச்சேன். டாக்டர்ஸோடைய ரிப்போர்ட் வேற. இன்னைக்கும் ஆண்டவர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். பலவீனங்கள் நம்முடைய காலங்களை தீர்மானிக்காது. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அதை தீர்மானிக்காது. தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதாக பால்யாங்கிச்சோ என்கிற அந்த போதகர் இடத்துல சொன்னார்கள். 6 மாசம்தான் நீ உயிரோடு இருப்ப. அப்ப ரட்சிக்கப்படல, அவர் வேறு மார்க்கத்துக்குள்ளாக இருந்தார். 6 மாதம் தான் உயிரோடு கூட இருப்பா என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, தலைமுறைகளை அவர் கண்டார். அதுவும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட வாழ்ந்தார். இன்னைக்கு தாங்க அந்த டிபிக்கெலாம் நிறைய மருந்து மாத்திரை இருக்கு, தாம்பரம் சானிட்டோரியம்ல ஹாஸ்பிட்டலே இருக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. தேவன் கொடுத்த சுகம். ஒரு சிறு பெண் தினமும் வந்து ஜெபித்தாளாம். அந்த சிறு பெண்ணை அவர் திட்டினார், வராதே என்று சொன்னார், ஏசினார், தகாத வார்த்தைகளினால் பேசினார். ஆயினும் அவள் திரும்ப திரும்ப வந்தாள். ஒரு ஸ்டேஜில் அவர் பார்த்தா, நான் உன்னை இவ்வளோ திட்டுறேன், இவ்வளோ கோபப்படுறேன், ஆனாலும் ஏன் என்னிடத்துல தினமும் வந்து என்னை பார்த்து நீ ஜெபிக்கிறாய்? அவள் சொன்னாள், அவர் என்னை போக சொன்னார், ஆகையினால் தான் நீ திட்டினாலும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை ஏசினாலும் நான் வருகிறேன். காரணம், அவர் என்னை போக சொன்னார். நான் காலேஜ் டேஸில் படிக்கும்போது அருள்ராஜ் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சாம் ஜபதர் அண்ணாலும் அவங்க கூட சேர்ந்து நிறைய கன்வென்ஷன் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அவர் ஒரு முறை சொன்னார், சில சமயம் விசுவாசிகளுக்கு எரும மாடு தோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கக்கூடாதான், அப்படியே சகித்து கொள்ள வேண்டும்.
ஏன் எப்படி ஆகிலும் 6 மாதம்தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னவரை தலைமுறை தலைமுறைகளாக காணும்படிக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படிக்கு ஆண்டவர் வாழ வைத்தாரே என்றால் உன் நோய்களை கர்த்தர் குணமாக்குவார். இன்றைக்கும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தூர இடத்துல இருக்கலாம், வேறு எல்லைகளுக்குள்ளாக இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் எவ்வளவு கால பலவீனங்கள் எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், ரிப்போர்ட்ஸ் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், டாக்டர்ஸ் என்ன சொல்லி இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. தமது வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். தேவன் உங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக இருந்து கர்த்தர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட கர்த்தர் வாழ வைப்பார். உன் நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே சீர்கேட்டை குணமாக்கி அடுத்ததாக நோய்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். சரீரத்தில் ஆவியானவர் தங்கியிருந்து மகிமைப்பட போகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று முன்னேறி செல்ல போகிறீர்கள். சின்ன சின்ன பலவீனங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் வரும் போகும், அது அப்படியே ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஐயோ வந்துடுச்சு என்ன பண்ணுறது, அதை அப்படியே ஒரு கார்னர் பண்ணி விட்டுடுங்க. ஓடிக்கொண்டே இருங்கள். போதுமான கிருபைகளை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். சீர்கேட்டை குணமாக்குகிறார். நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். ஒரு பாடலின் சரணத்தை பாடலாமா? பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவ எண்ணி என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த, இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நியமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னதனார் செய்த, இந்நாள் வரையினில் என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். முதலாவதாக சீர்கேட்டை குணமாக்குகிறார். இரண்டாவதாக நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். இதெல்லாம் எப்படி? தழும்புகளால். அந்த தழும்புகளால் ஆண்டவர் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிறார். அந்த தழும்புகளால் தேவன் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். நேற்றுக்கு ஈவினிங் மீட்டிங்கில் இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங்கில் கொஞ்சம் நிறைய பாடுறோம்னு நினைக்கிறேன். பாஸ்டர் அளவுக்கு நமக்கு பாட வராது, அது வேறு விஷயம். அவங்க நல்லா பாடுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. நம்மலாம் கொஞ்சம் கற்றுக்கணும், கீழே தான் இருக்கிறோம். மூன்றாவதாக கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தம்முடைய தழும்புகளினால் குணமாக்குற ஆசீர்வாதங்களை எப்படி நமக்கு தருகிறார், எப்படி ஆண்டவர் நம்ம எதிலிருந்து குணமாக்குகிறார் வாசிக்கலாம். அவர் பொல்லாத ஆவிகளையும் நீக்கி குணமாக்கின
அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின. சீர்கேட்டை குணமாக்குகிறார், நோய்களை குணமாக்குகிறார். மூன்றாவதாக, பொல்லாத ஆவிகளின் பிடியிலிருந்து தேவன் நம்மை குணமாக்குகிறார். முன்பு ஒரு காலத்தில் அந்தகார இருளிலே இருந்தோம். பிசாசானவன் நம்மை அந்தகார இருளுக்குள்ளாக அடைத்து வைத்திருந்தான். ஆனால் தேவனோ நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார், நம்மை குணமாக்கி. அந்தகார இருளுக்குள்ளாக அவன் நம்மை தள்ளிவிட்டான். அவனுக்கு அடிமைகளாக இருந்தோம். நாம் அவரை அறிவதற்கு முன்பாக, அவரை கண்டு கொள்வதற்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக வரும் முன் நாம் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். அந்தகார இருளுக்கு உள்ளாக அவன் நம்மை தள்ளிவிட்டான். வெளிச்சத்தை பார்த்து விடக்கூடாது, ஜீவனை அறிந்து கொள்ளக்கூடாது, ரட்சிப்பை பார்த்து விடக்கூடாது. அந்தகார இருளுக்குள்ளாகவே, பாவ இருளுக்குள்ளாகவே வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தழும்புகளால் அந்த பொல்லாத ஆவிகளிடத்தில் இருந்து தேவன் நம்மை குணமாக்கி ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்தகார இருளுக்கும் ஆச்சரியமான ஒளிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அந்தகார இருளுக்குள்ளாகவே இருந்தவன் ஆச்சரியமான ஒளியை குறித்து யோசித்தே இருக்க மாட்டான். ஆனால் ஒரு நாள் அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் அவனை கொண்டு வந்து விட்டார். அவனாக வரவில்லை, அவர் கொண்டு வந்தார். இங்கும் அவர்தான் செய்கிறார், இதையும் அவர்தான் செய்கிறார். அந்த அந்தகார இருளுக்குள்ளாக பொல்லாத ஆவியானவர் ஜனங்களை தள்ளிவிட்டு கட்டி வைத்திருந்தான். தேவன் என்ன செய்கிறார்? ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து ஆச்சரியமான ஒளியை பார்க்க வைக்கிறார். அந்த அசுத்தாவிகளின் பிடிகளில் இருந்து, அந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்தி சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்தானே, அதிலிருந்து ஆண்டவர் நம்மை குணமாக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த மகன், சொந்த மகள் என்று ஆண்டவர் நம்மை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். தேவன் நம்மை குணமாக்கியிருக்கிறார். பொல்லாத ஆவிகளின் பிடிகளில் இருந்து தேவன் நம்மை குணமாக்கியிருக்கிறார். குணமாக்கின பிற்பாடாக அந்த ஸ்திரீகள் அவரோடு கூட அவருடைய ஊழியத்தில் இருந்தார்களாம். அவரோடு கூட அவருடைய ஊழியத்தில் இருந்தார்கள். அதுக்கப்புறமாக அவர்களுக்கு அந்த பாதிப்பு வந்ததா? இல்லை. ஏன்? சரியாக அவரோடு கூட இணைந்து விட்டார்கள். அவரை விட்டு போய்விட்டு இருந்தால் மீண்டும் அந்த பாதிப்பு அவர்களுக்கு வந்திருக்கும். மீண்டும் அந்த பொல்லாத பிசாசானவன் தன்னிலும் பலத்த 7 பொல்லாதாவிகளை கொண்டு வந்து பிடித்து அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். ஆனால் இவர்கள் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தாங்க. இந்த ஒரு விடுதலை குணம் கிடைத்த பிற்பாடாக அவரோடு கூட ஊழியத்திலே இணைந்து விட்டார்கள். நீங்கள் அவரோடு கூட, சபையோடு கூட விடுவிக்கப்பட்ட பிற்பாடாக இணைந்து விடுவீர்களே, ஆனால் மீண்டும் எதிர் வல்லமைகள் உங்களை தாக்காது. ஏன் மீண்டும் மீண்டும் எதிர் வல்லமைகள் தாக்கி கொண்டிருக்கிறது? ஏன் மீண்டும் பிசாசானவன் பிடித்து தொடர்ந்து உங்கள் மேல் அவன் ஒரு உறுதியாக எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? சுற்றி திரிந்து கொண்டிருப்பது பிசாசு. இன்னொரு கூட்டம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது, சீஷர்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசித்தப்படுத்தினார்கள். இந்த சுற்றி திரிவது, பிசாசும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய பிள்ளைகளும் சுற்றி திரிகிறார்கள். பிசாசு சுற்றி திரிவதற்கு ஒரு நோக்கம், எவனை விழுங்கலாமோ. விடுவிக்கப்பட்டவர்கள் அவருடைய நாம மகிமைக்காக, ஊழியத்திற்காக சுற்றி திரிகிறார்களே, அது எதற்காக? பிசாசு விழுங்கணும்னு நினைக்கிறானே, அவர்களை எல்லாம் அவரண்டை திருப்புவதற்காக, காப்பாற்றுவதற்காக. நீங்களும் நானும் அவருக்காக சுற்றி திரிகிறவர்களாக இருப்போமாக. அவருக்காக சுற்றி திரிகிறவர்களாக. பிசாசு சுற்றி திரிகிறது இரு பக்கம் இருக்கட்டும், எவனை விழுங்கலாமோ. ஆனால் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்றும்படிக்கு
அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள், குணமாக்கப்பட்டவர்கள் சுற்றி திரிந்து அவர்களை காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக. நீங்கள் குணமாக்கப்பட்ட பிற்பாடாக மற்றவர்களை குணமாக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள், மற்றவர்களையும் குணமாக்குங்கள். விடுவிக்கப்பட்டீர்கள், மற்றவர்களையும் விடுதலை ஆக்குங்கள். பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத உலக காரியத்திலிருந்து, பொல்லாத பிசாசனுடைய பிடியில இருந்து தேவன் நம்மை குணமாக்கின பிற்பாடாக சரியாக அவரோடு கூட, அவருடைய சபையோடு, ஊழியத்தோடு கூட, ஜனங்களோடு, பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து விட்டால் மீண்டும் அந்த எதிர் வல்லமைகள் நம்மை தாக்காது, மீண்டும் அது நம்ம இடத்தில் வராது. சிலருக்கு அந்த விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஊழியரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏன் சிலருக்கு விடுதலையே கிடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள்? காரணம், பிசாசு ஒரு மனுஷனை பிடித்திருந்தால் ஜெபிக்கிறவர்கள் மூலமாக அவன் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இவன் பிசாசை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான். எனக்கு இந்த உலகம் வேணும், எனக்கு இந்த பாவம் வேணும், எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும், எனக்கு இந்த ஒரு சிற்றின்பம் வேணும், எனக்கு இது வேணும், இதை என்னால் விட முடியல, ஆகையினால்தான் விடுதலை இல்லை. இப்போ நம்ம சர்ச்சை குறை சொல்ல முடியாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியாக ஜபிக்கல, இவங்க சரியாக ஜபிக்கல, சிலுவை தியான கூட்டங்களுக்கு சரியான ஊழியக்காரங்களை புக் பண்ணலை, நாம் குறை சொல்ல முடியாது. அது நம்மை பிடித்திருந்தால் தேவன் குணமாக்குவார். நாம் பிடித்திருந்தால் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவர் குணமாக்குகிறார். பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து தேவன் நம்மை குணமாக்கி இருக்கிறார். நமக்கே தெரியாமல் கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். ஆனால் உங்களுக்காக ஏதேதோ ஊழியர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தபடினாலே நீங்கள் தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாமல் இருங்கள். ஆண்டவர் குணமாக்குகிறார். பொல்லாத ஆவிகளின் பிடிகளிலே இருந்து தேவன் குணமாக்குகிறாராம். லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தான். ஒருவனாலும் அவனை அடக்க முடியாது. ஆண்டவர் ஒரு ஓல் நைட் டிராவல் பண்றார். படகிலே ஒரு ஓல் நைட் டிராவல் பண்றார். அந்த ஊர் எல்லைக்கு வருகிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார், அவனை விடுவிக்கிறார். வேற ஏதாகிலும் அற்புதம் செய்கிறாரா? வேற எங்காகிலும் போய் பிரசங்கம் செய்தாரா? வேற யாரையாகிலும் குணமாக்கினாரா? வேற யாரையாகிலும் சுகமாக்கினாரா? விடுவித்தாரா? இல்லை. ஜனங்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், எங்கள் எல்லையை விட்டு போய்விடும். அதற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும். அதற்கும் ஆண்டவர் இணங்கினார். அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்தார், போய்விடுகிறார். எத்தனை பரிதாபமான ஒரு ரெக்வெஸ்ட் இல்லை? எங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும். ஒரு மனுஷனுக்காக ஒரு ஓல் நைட் ஆண்டவர் டிராவல் பண்ணி, ஒரு ஆத்மாவுக்காக ஒரு ஓல் நைட் ஆண்டவர் டிராவல் பண்ணி வருகிறார். ஒரு ஆத்மா என்றாலும், ஒரு பிசாசு பிடித்த மனிதனை விடுவிக்க வேண்டும் என்றாலும் அந்த டிராவலிலே ஒரு நோக்கம் இருந்தது. நான் பொதுவாக விசுவாசிக்கிற ஒரு காரியம், நம்முடைய ஒவ்வொரு டிராவலிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நமக்கு ஊழிய பிரயாணத்தை கொடுப்பது இல்லை. நீங்கள் ஜெபித்து விட்டு போகிற ஒவ்வொரு டிராவலிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் அதிக நிச்சயமாய் உறுதியாக நம்புகிற ஒரு காரியம், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களை குறித்தும் ஆண்டவர் நம்மை அவர்களை சந்திக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு டிராவலில், அந்த ஓல் நைட் டிராவலில் ஒரே ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். ஆயினும் அவன் புத்தி தெளிந்து சங்கிலிகள் அறுக்கப்பட்டு அவன் புது மனிதனாய் மாறி விடுவிக்கப்பட்டானே, அந்த ஒரு மனம் திரும்புதலின் சந்தோஷம் பரலோகத்திலே உண்டானது. அவர் திரும்பி போனார். பொல்லாத ஆவிகளின் பிடிகளிலே இருந்து ஆண்டவர் நம்மை குணமாக்கி இருக்கிறார். நமக்கே தெரியாமல் எத்தனையோ மறைவான வலைகள் நம்முடைய கால்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கே தெரியாமல் எவ்வளவோ மறைவான குழிகள் நமக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை குணமாக்கி, நம்மை தப்புவித்து சிலுவையினுடைய இரத்தத்தினாலே, அன்பினாலே நம்மை குணமாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் நம்மை தப்புவித்து நடத்தி கொண்டு வருகிறார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார்,
எத்தனையோ முறை பிசாசானவன் உன்னை புடமிடும்படிக்கு வந்தான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுக்கல. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கூட, ஊழியத்தில் கால்களை வைத்த பிற்பாடு கூட நமக்கு வருகிற எதிர் வல்லமைகளினுடைய போராட்டங்கள் அதிகம். சில சமயம் நமக்கு அது தெரியவில்லை. எத்தனையோ முறை உங்களை உடைக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தை உடைக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மேல் கைகளை நீட்டும்படிக்கு எத்தனையோ முறை சத்துருவானவன் போராடி இருக்கலாம். ஆனால் நமக்கே தெரியாமல் நமக்காக ஒருவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தாரே, அவருடைய ரத்தம், அந்த ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. பேதுருவை குறித்த விஷயம் பேதுருவுக்கே தெரியல. ஆண்டவர் ஒரு சீக்கிரட் அங்கே ரிலீஸ் பண்றார். பேதுருவே, தெரியுமா நீ சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனால் உனக்கே தெரியவில்லை. எத்தனையோ முறை உன்னை உடைக்க முற்பட்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன். நமக்காக இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த பரிந்து பேசுகிற ரத்தத்தின் நிமித்தம் பிசாசானவன் நம்மை உடைக்கும்படிக்கு, புடமிடும்படிக்கு வந்தாலும் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த ரத்தம் பரிந்து பேசுகிறபடினால்தான் பொல்லாத ஆவிகளின் பிடிகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கு. குதிரையிலே பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது 4,00,000 மைல்கள் குதிரையிலே பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்தார். ஒரு கிராமத்துக்குள்ளாக ஒரு வெள்ளைக்கார மனிதன் போகிறார். அந்த கிராமத்தில் எந்த ஒரு மதுபான விடுதிகள் இல்லை, களிப்பு நிறைந்த கூடாரங்கள் எதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒருவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். கத்தி வேறையா பார்த்தான். அவர் மாட்டிக்கொண்டிருந்த அந்த பேக்கை பிடுங்கி கொண்டு இருட்டுக்குள்ளாக ஓடிவிட்டான். அந்த பேக்கில் பைபிள் இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து ஜான் வெஸ்லி ஒரு சபையில் பிரசங்கத்தை முடித்துவிட்டு வெளியே வருகிறார். அவரை சந்திக்கும்படிக்கு ஒரு நபர் வந்தார். வந்தவர் சொன்னார், ஐயா என்னை தெரிகிறதா? அவர் பார்த்தார், தெரியலப்பா. எந்த சர்ச்சில் பார்த்தோம்? எந்த கன்வென்ஷனில் உன்னை மீட் பண்ண? நம்ம சர்ச்சில் பார்க்கல, கன்வென்ஷன்லேயும் பார்க்கல. ஒரு காட்டில் இருட்டில் நம்ம மீட் பண்ணோம். அந்த இருட்டில் உன் முகத்தை கூட சரியாக பார்க்கலையே சொன்னான். கத்தியை காண்பித்து நிறுத்தி, உன்கிட்ட ஒன்றும் இல்லாமல் பேகை தூக்கிட்டு ஓடினனே நான் தான். அப்போ தான் அவருடைய முகத்தை பார்க்கிறார் அவர். சொன்னார், அந்த பேகை தூக்கிட்டு ஓடினேன். பைபிளில் ஒரு வசனம் இருந்தது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்களே, அந்த வசனம் தான் திறந்த உடனே என் கண்களில் பட்டது. நான் உணர்த்தப்பட்டேன். நான் செய்கிற தவறான தொழில்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு தொழில் ஆரம்பித்திருக்கிறேன். அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்காக ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை குணமாக்குகிறவர் பொல்லாத பிடியிலிருந்து, பொல்லாத பிசாசின் குணங்களுக்குள்ளாக இருந்து தேவன் நம்மை குணமாக்குவார். எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கும் அந்த தழும்புகள் கிரியை செய்கிறது.
இன்றைக்கும் அந்த தழும்புகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தழும்புகளுக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறது. நாம் குணமாகிறோம், நாம் குணமடைந்து விட்டோம். மிக முக்கியமான ஒரு நேரம், இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் லெண்டஸ் மீட்டிங் முடிகிற இந்த ஈவினிங் டைம், சகோதரனே சகோதரியே சபையே, இது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம். நீ அவருக்கு தேவை. அவருடைய ஊழியத்தை செய்ய நீ அவருக்கு தேவை. நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதாக. இந்த சிலுவை தியான கூட்டத்தில் சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் உனக்கு நேராக வருகிறது. பேதுருவே, உன் சீர்கேட்டை குணமாக்கும்படிக்கு நான் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும். நான் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் தேடி போன நான் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். உன்னை நான் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறேன். உன் சேர்க்கேட்டை குணமாக்கி உன் பின்மாற்றத்தை நான் நீக்கி போட்டு நான் உன்னை மீண்டும் கிருபையினால் இரக்கங்களினாலே முடிசூட்டி உன்னை அபிஷேகித்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எனக்கு வேண்டும். வலை வேண்டாம், படகு வேண்டாம், மீன்கள் வேண்டாம், அவர் போதும் என்று சொல்லிவிட்டு போனாயே. இப்பொழுது மீண்டும் கடலுக்குள்ளாக மீன் பிடிக்க போகிறாயே. அழைப்பை மறந்து விட்டாயோ? ஆண்டவர் உன்னோடு கூட பேசி உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்று சொன்னாரே, அதை மறந்து விட்டாயோ? இன்றைக்கு உன் பின்மாற்றத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டோம், ஆண்டவர் மன்னிக்கிறார். சிலுவை அந்த மன்னிப்பை நமக்கு மீண்டும் ஒரு விசை அருளுகிறது. உன் சீர்கேட்டை குணமாக்கி, உன் சீர்கேட்டை குணமாக்குகிறார். உன் உள்ளான மனுஷனை ஆண்டவர் மீண்டும் தொடுகிறார், புதுப்பிக்கிறார். உனக்கு மீண்டும் கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். நீ அவருக்கு வேண்டும். உன் தாளந்துகள் அவருக்கு வேண்டும். நீ வா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்காதே. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் லெண்டேஸ் மீட்டின் இந்த ஃபைனல் டே செஷனில் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார், உனக்கு உணர்த்துகிறார். உனக்கு தான் பேசுகிறார் என்று ஆண்டவர், உனக்கு தான் பேசுகிறார் என்று உனக்கு தெரிகிறது. அர்ப்பணித்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். நோய்கள் குணமாக்கப்படுகிறது. தகப்பனே, இந்த நேரத்தில் மறு பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்தெந்த பலவீனங்கள் காணப்பட்டாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவார்களாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரை ஒவ்வொரு சரீர உறுப்புகளுக்குள்ளாக சுகமுண்டாகட்டும். பொல்லாத பலவீனங்கள் நீங்குவதாக. Lord, we release that divine healing. Let them be healed in the name of Jesus. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் எந்தெந்த சரீர பலவீனங்கள் காணப்பட்டாலும், எவ்வளவு காலம் காணப்பட்டிருந்தாலும் எல்லா ஸ்கின் அலர்ஜிஸ் மறைவதாக. எல்லா ஜாயிண்ட்ஸுக்குள்ளாக சுகம் இறங்கட்டும். ஒவ்வொரு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக காணப்படுவதாக. நரம்புகளுக்குள்ளாக, எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை கட்டளை இடுகிறோம் தகப்பனே. கிருபை இறங்கட்டும். கண்களுக்குள்ளாக, செவிகளுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை ஊடுருவை கடந்து போவதாக. தழும்புகளால் சுகமாவார்களாக, தழும்புகளால் சுகமாவார்களாக. தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பண விரியங்கள் இந்த சிலுவை தியான கூட்டத்தின் இந்த நாளோடு கூட தடுத்து நிறுத்தப்படுவதாக. தெய்வீக சுகம், சிலுவையிலே சம்பாதித்த அந்த சுகம் இறங்கட்டும், இறங்குவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் we release the divine healing. சுகமடைவார்களாக. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர், உம்முடைய சிலுவையின் காயங்களினால் இவர்கள் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் மறைவதாக. உம்முடைய சிலுவையின் காயங்களினால் இவர்கள் ஆத்துமாவுக்குள் ஏற்பட்ட காயங்கள் மறைவதாக, மறைவதாக. கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் இருப்பார். இனி நோய்களை நீ சுமக்க வேண்டாம், பலவீனங்களை நீ சுமக்க வேண்டாம், வியாதிகளை நீ சுமக்க வேண்டாம். ஆண்டவர் உன்னை குணமாக்கி விட்டார். கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசின் பிடியில இருந்து ஆண்டவர் நம்மை குணமாக்கி இருக்கிறார். முன்பு அந்தகார இருளிலே இருந்தோம், இப்பொழுது ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார்.
அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டாரே. எத்தனையோ முறை உங்களை புடமிடும்படிக்கு சத்துரு வந்தான், ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. சத்துரு உங்களை புடமிடக் கூடாது என்பதற்காக அந்த ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தமாய் காணப்படுகிறது. கிருபை கிருபை கிருபை. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன், இயேசு எல்லாம் சுமந்திட்டாரே. நானேன் சுமப்பேன், நானேன் சுமப்பேன், இயேசு எல்லாம் சுமந்திட்டாரே. இயேசு எல்லாம் சுமந்திட்டாரே. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். புண்ணியரின் காயங்களால். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பிணி போக்கும் நல் மருந்து. மீண்டும் மீண்டும் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பிணி போக்கும் நல் மருந்து. ஆமென். பிணி போக்கும் நல் மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சந்தோஷத்தோடு போங்க. அவருடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டார். சீர்கேட்டை குணமாக்கி விட்டார். நோய்களை குணமாக்கி விட்டார். பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து குணமாக்கி விட்டார். இனி ஆவி, ஆத்மா, சரீரம் குணம் அடைந்ததாக, ஆரோக்கியம் நிறைந்ததாக வாழ்ந்திருக்கும். தகப்பனே, மற்ற பிள்ளைகளுடைய வீடுகளை கல்வாரின் இரத்தத்தால் மூடுவீராக. மற்ற பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளாக கல்வாரின் இரத்தம் விழட்டும். இவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய வீடுகள் எங்கு இருந்தாலும், இவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் மேல், வாகனங்கள் மேல், வீட்டை சுற்றிலோ ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இரத்தத்தை தெளிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வீக்கெண்ட் இந்த இடத்துல நடைபெறுகிற ஆண்டவரே இந்த சிலுவை தியான கூட்டங்கள், பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே சிலுவையின் அன்பு, இதெல்லாம் ஆண்டவரே மகிமையாக நடைபெறுவதாக. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கட்டும். பிசாசு நடுங்கட்டும். பாதாளத்துக்கு ஒரு இழப்பு வரட்டும். நரகத்துக்கு ஒரு இழப்பு வரட்டும். தேவனுக்கு ஒரு மகிமையாக இந்த சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெறட்டும். இந்த கூட்டங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவீராக, மகிமைப்படுவீராக. பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பு போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருமாக உங்களுடைய வலது கரத்தை நீட்டி அவருக்கு நேராக உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்கள் போதகருக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆரோன்கள் எழும்புவார்களாக. சபையிலே ஊழியத்தை தாங்கி பிடிக்கிற ஆரோன்களும் ஊர்களும் எழும்புவார்களாக. ஆவிக்குரிய யுத்த களத்திலே யுத்தம் பண்ணுகிற துணை நிற்கிற யோசுவாக்கள் எழும்புவார்களாக.
கிருபை கிருபை கிருபை. கரங்களை தாங்கி பிடிக்கிற ஜனங்கள் எழும்பட்டும். சபையிலே ஜெபிக்கிற முழங்கால்கள் எழும்புவதாக. கொடுக்கக்கூடிய கரங்கள் எழும்பட்டும். మన பிள்ளைகளுடைய வேலை சம்பாதியத்தை ஆசீர்வதித்து பிசாசுக்கு சவால் விடுகிற ஆராதனைகளாக, பிசாசுக்கு சவால் விடுகிற ஆண்டவரே ஊழியமாக சபை காணப்படுவதாக. ஆதம்பக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலிம் சபையை உம்முடைய கிருபையை முன்னிட்டு அபிஷேகத்தில் நின்று ஆண்டவரை மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.